எளிமையா எப்படி சார் பண்றேன்னா, எளிமையான விநாயகருக்கு ஒரு வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் இது போதும். எளிமையா பண்றதுக்கு வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் வச்சு அவருக்கு சூடம் சாமியை காட்டினா கூட அவரு பெருமானதோட இன்னும் சில பேர் என்ன பண்ணலாம்னா வந்து வெத்தலை பாக்கு சூடம் சாம்பிராணி பொரி கடலை இந்த பொரி கடலை என்ன பண்ணா சக்கரை சேர்த்துப்போம். சக்கரை சேர்த்து பொரி கடலை அவுள் இதை கலந்தவருக்கு படையலாம். இதுல விநாயகருக்கு பழங்கள் வாங்குறீங்க. என்னென்ன பழம் சார் வாங்கணும்னா சீசன் பழம் சொல்றோம் பாத்தீங்களா. விநாயகர் இந்த நேரத்தை வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நாவற்பழம் முதன்மையா இருக்கணும். அடுத்து பார்த்தா அவருக்கு விளாம்பழம் இருக்கணும். அடுத்து பார்த்தா பேரிக்காய். இந்த 3 விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் கொண்டாந்து வச்சு விநாயகருடைய பூவால் அலங்காரம் பண்ணுங்க. மாயலை அதே மாதிரி நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் இலை அவர் வைக்கிறது ரொம்ப நல்லது. மாயலை முழு நெல்லிக்காய் இலை அவருக்கு எங்க வைக்கிறது சுத்தி அப்படியே இந்த இலையெல்லாம் வச்சுட்டு விநாயகருக்கு மலர்கள் போடுது. அவருக்கு வாசனை நிரம்பிய மலரா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மல்லிகை பூவா இருக்கலாம், இல்லாத என்ன கையில கிடைக்குமோ வாசனை நிறைந்த மலர்கள், இல்ல உங்க உங்க தோட்டத்துல பூத்த மலர்கள் இருக்கு, அவங்க வீட்டு வாசல பூத்த மலர்கள் இருக்கா, அப்படியே விநாயகர் அப்படியே அலங்காரம் பண்ணுங்க. மலரால அப்படி அலங்காரம் பண்ணிட்டு விநாயகர் அப்படியே சந்தனம்லாம் அப்படியே தெளிச்சு சந்தன பொட்டெல்லாம் வச்சு அப்படியே எவ்வளவு ஜோடிக்க முடியுமோ உங்க வீட்டுல போய் அவ்வளவு ஜோடி பாருங்க. விநாயகர் சிலையில வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் தும்பிக்கையை பாத்தீங்கன்னா ஒரு கொழுக்கட்டை வச்சிருப்பாரு. கொழுக்கட்டை தும்பிக்கை இருக்கும். சோ கொழுக்கட்டை பிரியர் மோதக ஹஸ்தகன்றது மோதகம்னா கொழுக்கட்டை, கொழுக்கட்டை விரும்பக்கூடிய கொழுக்கட்டை பிரியர் இந்த கணநாதன் சொல்ல உங்க வீட்டு பிள்ளையார். நம்ம ரெண்டுத்துலயும் இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரே வழிபாடு இந்த பிள்ளையார் சதுர்த்தி. வழிபாடு பண்ணி பாருங்க. அப்படிதான் போன வருஷம் நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், எனக்கு அந்த வேண்டுதல் வந்து எனக்கு கிடைச்சிச்சு, நான் வந்து இந்த வருஷம் நான் வந்து விநாயகர் சதுர்த்தி நான் கும்பிட போறேன். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு நன்றி சொல்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா வந்து விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்ணுவாங்க. சோ அப்போ விநாயகர் நம்பிக்கை எந்த ஒரு செயலை தொடங்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்ட செயல்கள் தொடங்கும்.